வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். மைனிங் ஆப் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆப்போட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீட் மைனிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து மைனிங் வந்து கிட்டத்தட்ட இந்த இயர் எண்டில், ஓகேங்களா, 2022 இந்த இயர் டிசம்பரில் க்ளோஸ் ஆகுது மைனிங். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஜனவரியில் டிசம்பரில் வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த காயினை. சரிங்களா, ஸோ இது வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி எல்லாமே அதில் க்ளீனாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து KYC கொடுத்துருக்காங்க. அந்த KYC எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த KYC பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்க்காம இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க, டெலிகிராம் சேனலில் கேட்டுட்ருக்காதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பட்டனுக்கு பர்சனல் இந்த மேன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு, அசட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வரும். இப்போ நம்ம அசட் மேனேஜ்மெண்ட் போய் பார்ப்போம். நமக்கு ஒன்றும் இல்லை, $1 கொடுப்பாங்க, அது அப்படியே இருக்குது, அவ்வளோ தான், வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 335 சீட் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து லாக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்போ லிஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவைலபிளில் வரும். அப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பலாம், இல்லை ஸ்வாப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனாக கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரியல் நேம் KYC ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரியல் நேம் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரியல் நேம் KYCங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே செலக்ட் ரீஜியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இங்கே வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து போய்ட்டு நீங்கள் ஸோ இந்தியா டைப் பண்ணுங்கள். ஸோ இந்தியா டைப் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஐடி கார்டில் இருக்கிற நேம், நீங்கள் எந்த ஐடி கொடுக்க போகிறீங்களா KYCக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்களா, ஐடி கார்டுங்கிறது வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எது கொடுக்க போகிறீங்களோ, பாஸ்போர்ட்டு, ஸோ எது ஒன்றா கொடுத்துக்கலாம். நான் ஆதார் கார்டு கொடுக்க போகிறேன். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற நேம் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆதார் கார்டோட நம்பர், நம்ம ஆதார் கார்டுங்க பேர் போட்டிருக்கோம். இங்கே வந்து கீழே இந்த காலத்தில் வந்து நம்ம நம்பர், ஐடி கார்டு நம்பர், ஆதார் நம்பர் போடணும். ஓகேங்களா, லைசன்ஸ் கொடுத்தோன்னா லைசன்ஸோட நம்பர் போடணும். ஸோ இது வந்து நம்ம மொபைல் நம்பர், சிம்பிள். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா KYC எல்லாமே இந்த மாதிரி தான் பேப்பரில் எழுதி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைடில் வந்து உங்களோட ஆதார் கார்டு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஐடி கார்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதை இந்த சைடில் வச்சுக்கணும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பேப்பரில் வந்து SEIDD அப்படின்னு சொல்லிட்டு KYCன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கணும். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ட்ரான்ஸ்லேட்டரை போய் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டென்ட்டு, ஹேண்ட் ரைட்டன் கண்டென்ட். ஓகே, நம்ம கையில் எழுதணும் பேப்பரில். ஸோ என்ன எழுதணும்னா டைம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா SEIDD KYCன்னு போட்டு ஸோ அதுக்கப்புறம் டைம் போடணும். டைம்னு போட்டு ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற டைம் மேலே பார்த்துங்க. ஸோ 4:38. ஓகேங்களா, ஸோ அந்த டைம் போட்டுக்கணும், AM PM அப்படி போட்டுருங்க. அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ நம்மளோட மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி தான் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ அது வந்து போட்டுக்கோங்க. ஸோ நிக் நேம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஆப்பில் ஷோ ஆகும், நான் உங்களுக்கு கடைசியில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் டாப்பில் இருக்கும் பாருங்கள், மேலே டாப்பில் காமிக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா OMM தமிழ் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க யூசர் நேம், அதுதான் அவங்களோட நிக் நேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம போட்டோ இந்த சைடில் வச்சுக்கணும், அந்த சைடில் வச்சுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, SEIDD KYCன்னு போட்டுங்க, டைம் போட்டுங்க, SEIDD இமெயில் அப்படி போட்டுங்க, SEIDD நிக் நேம் அப்படி போட்டுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ சைடில் எழுதில் பேப்பரில் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ வந்து அதிகமான MB இருந்தால் சப்போர்ட் பண்ணாது, ஸோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளோஸ் ஆச்சு, திரும்ப பஸ்லேருந்து வரலாம். ஓகேங்களா, அதுங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அந்த ஐடி. சரிங்களா, ஸோ இப்போ நான் அந்த ஸ்டெப்பு முடிச்சுட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல டேரெக்டாக இங்கே போயிடுது அப்லோட் பண்ணுற இடத்துக்கு. ஸோ அதே ஃபோட்டோ திருப்பி இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆதாரோட ஃப்ரண்ட்டு, ஆதாரோட பேக்கு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. அதாவது இது வந்து நமக்கு டெமோ தான் ஓகேங்களா. இங்கே நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே தான் ஒன்று தான் நான் 2 இமேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டேன் நான் ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ் எப்படி ஃபார்மேட் அங்கே கொடுத்துருக்காங்க அது இங்கே ஒன்று அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட் பேக் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா. இந்த மூணு இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட செல்ஃபியோடு சேர்ந்தது அந்த இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக் ஓகேங்களா. சிம்பிள். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தென் 7 days ஆகுமா ஓகேங்களா. KYC அப்டேட் ஆகுது மோர் தென் 7 days ஆகுன்றாங்க. ஸோ இது KYC சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து POS ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேக்கிங் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற USDT நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எவ்வளோ குவான்டிட்டி 10 இருக்குன்னு மினிமம் ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட 1 தான் இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 10 இருக்குனாக்கா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது 30 நாளைக்கு 100% 10 பண்ணால் 10 கிடைக்கும் சரிங்களா. 150 நாளைக்கு 450%, ஒரு வருஷத்துக்கு 2000% கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா செம ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவைலபிளாக நமக்கு ஓப்பன் ஆகிடும் இது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், KYC முடிச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ உள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள் அண்டர் ரிவ்யூன்னு வந்துச்சு சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக ஆயிடுச்சு ஓகே ஆச்சுன்னா நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம 7 நாள் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்டாக அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் க்ளீனாக. ஸோ நல்லா பார்த்து தெளிவாக பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம அந்த லாங்குவேஜ் புரியல. ஸோ சைனீஸில் இருக்கிறதுனால அதை என்ன கேட்குறான்னு தெரியல. ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி பார்த்தல இதுதான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அக்கௌண்ட் நம்பரில் தான் மேபி ஏதாவது மிஸ்டேக் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அக்கௌண்ட் நம்பர் நம்ம எதுவுமே இதில் கிடையாது நமக்கு. ஸோ நிக்நேம் கன்ஃபார்மாக இது தான். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து மெயில் ஐடி தான் ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம ஆதார் கார்டு கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ஐட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேபி அதில் ஒரு டவுட் இருக்குது. சரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு ரிஜெக்ஷனாக கூட திரும்ப நம்ம கொடுப்போம், ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம பிரச்சனையில் பார்த்து கண்டுபிடிச்சி என்னன்றது பண்ணிக்கலாம். மேபி இது கரெக்டாக தான் இருக்குது, 100% இது ஓகே எனக்கு தெரியுது. ஸோ இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல் மோஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா நான் இன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா. நான் வீடியோ போட முடியாது, நான் உடனே வந்து டெலகிராம் சேனல் போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் டெலகிராம் சேனல் மோஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து இந்த மைனிங் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் அந்த லிங்க் நான் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் போகிறோம். ஸோ உள்ளே வந்துடலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ இது வந்து 100% ட்ரஸ்டடான ஒரு மைனிங், அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ஆல்ரெடி தமிழில் போட்டு $3 கன்ஃபார்மாக $2 to $3 கண்டிப்பாக இது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.